எந்த எலெக்ஷன்லயும் விஜய் சார் வந்து ஓட்டு போட்டது கிடையாது. இருங்க வேற தலைவர்னா யாரு? அதான் கேக்குறேன். அதான் லோகேஷ் கனகராஜ் சார் தான் கொடுக்கணும்ன்றதே இல்ல. நீங்க தப்பா பேசுறீங்க. வேற ஆளுங்கிட்ட பேசுற மாதிரி. சின்மையே நைட்ல திருத்தனமா வந்து பேசுனது. லோகேஷ் கனகராஜுக்கு வேற வேலை இல்லையா? யார் அவரை பத்தி பேசுறேன் நான் பாத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த தடவை நடக்கிற தேர்தலில் டப்பிங் யூனியன் தேர்தலில் மொத்த வாக்குகள் 1645 இருக்கும்போது இவ்வளோ போராட்டம் இன்னும் அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் போராட்டம் இனியும் போராட்ட காலங்களில் ஒதுக்கி விடாமல் எதிர்த்து தான் நிற்கணும். ஏன்னா எனக்கு வேற ஒரு வருத்தம் இல்லை. வரைக்கும் நான் வந்து எதிரிகளை பார்த்திருக்கிறேன், ஆனால் துரோகிகளை இந்த தேர்தலில் பார்க்கிறேன். அது ஆச்சரியமா இருக்கு. ஏன் நின்னாங்கன்றது எனக்கு தெரியல. அதனால எனக்கு என்ன இழப்புனா, அவங்க பையன் நான் நிறுத்தி வச்சிருந்தேன், அதனால எனக்கு இழப்பாயிடுச்சு. அவர் வேணாங்க, அவர் இருந்தார்னா அவருடைய பையன் தொல்லை நிறைய பேர் சொன்னாங்க. நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு யூனியன்னா என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லணும். அவங்க சொல்றாங்க நாங்க இவங்க செய்யாதெல்லாம் செய்வோம், இதான் ஒரே வார்த்தை. என்ன செய்யாததுன்னா 10 வருஷம் இது 10% வாங்குறாங்கல்ல, அதை நிறுத்திடுவோம். எனக்கு என்ன இருக்கு, 10% வந்து பாவம் வேலை செய்யறவங்களுக்கு, அவங்களுக்கு 10%, அதில் 5% டெஃபினட்டா யூனியன், மீதி 5% உங்களுக்கு தரோம்னு சொல்றாங்க. இல்லை சொன்னதுல இந்த 10% தான் என் காதில் வந்துச்சு. அப்போ கூடவே இருந்து 40 வருஷம் கூட இருந்தீங்க, ஏன் ஒரு தடவை கூட நீ சொல்லலை? கேட்டா இது எழுதியிருக்கேன், பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சிருக்கேன், வேலை பேசுறதுக்கு பேப்பர் மீட் பண்ணுறோம், இதில் பேசிடு அது போட்டுக்கூடாது. நான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருக்கேன். நிச்சயமாக நம்ம அணி பெரிய அளவில் வெற்றி பெறும். இருந்தாலும் நாங்கள் எல்லாமே புது முகத்தை கொஞ்சம் பேர் நிறுத்துகிறோம், பழைய முகத்தை கொஞ்சம் பேர் நிறுத்துகிறோம். யாரும் சொல்லிவிடக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள நான் சேர்த்துருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள நான் சேர்த்துருக்கேன். ஏதோ ஒரு பட்டு இருக்கும், ஏன் நம்ம தலைவராக நின்று நான் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போதெல்லாம் வந்தார், பேசினார். டைம் இருக்காது, அதுக்கே இப்பவே அவசரம் பண்ணணும்னு சொல்லி கடைசியில் வந்து பசுக்கு நின்றுட்டாரு. அவர் நின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இருந்தாலும் இந்த யூனியனை பொறுத்தளவு நாங்கள் தொண்டர்களோடு தான் இருப்போம், தொண்டர்கள் செய்வதை சொல்லுவோம். அவர் சொல்றார், இப்பவே சொல்றார், நான் ஜெயிச்சு வந்துட்டா இதுலேருந்து ஒரு 6 பேர் எடுத்துருவேன். யார் அந்த 6 பேர்னா, அவங்க குடும்பத்தில் 3 பேர், அப்புறம் வேற யாரும் 3 பேர் இல்லை. இந்த முறையும் எனக்கு வாக்களித்து ராதா ரவி தலைமையிலான யூனியன் கம்ப்ளீட்டாக வெற்றி வந்தது. இதை சொன்னது எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, அதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ இவர் சொல்றது வந்து எலிஜிபிள் ஓட்டர்ஸ் லிஸ்ட் ஒட்டியிருக்காங்க. ஓகே, எலிஜிபிள் ஓட்டர்ஸ் எதுல இருந்து எடுப்பாங்கன்னா, போன வருஷம் மார்ச் வரைக்கும் கட்டினவங்களுடைய இதுதான் இந்த வருஷம் தேர்தலுக்கு எலிஜிபிள் ஓட்டர்ஸ். போன வருஷம் 1 வருஷம் ஆகுது, 1 வருஷம் அப்போ இதெல்லாம் இவர் பார்க்கல. இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இப்போ இது வந்து இன்னர் சிஸ்டம். நாங்க வந்து எங்க இஷ்டப்படி நாங்க வந்து பில் போட்டுக்கல, ரெசிப்ட் போடல. ஆடிட்டருடைய அட்வைஸ் படி ஹெரான் ராமசாமி நாடக கலைஞர், அவருடைய மகன் ஹெரான் முரளி எங்க கூட தான் ஆல்ரெடி பாடியில இருந்தாரு, இப்பவும் வந்து அடுத்த பாடியிலயும் இருக்காரு. அவரு கடந்த 4 வருஷமா அவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு வருஷமும் சந்தா கூட கட்ட முடியாம இருக்காங்கல்ல,
அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நம்ம போடுவோன்ட்டு 15,000 ரூபாய் டொனேட் பண்ணிட்டு இருக்காரு. இது கமிட்டி மீட்டிங்ல தெரியும். அத்தனை மீட்டிங்ல ராஜேந்திரன் சார் இருந்திருக்காரு. ஆனா இதெல்லாம் ஏன் மறந்துட்டாருன்னு தெரியல. ஜோசப் விஜய்க்கு அவர் கட்டியிருக்காருன்னு என்ன விஷயம்னா, அப்போ அந்த லாஸ்ட் இயர் லிஸ்ட் பாக்குறப்போ அப்போ விஜய் அப்ப இன்னும் வந்து கட்டல அந்த டைம்ல. அப்போ இவர் என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு சின்ன ஆசை, நான் வாண்டிங்கா சொல்றேன், எனக்கு விஜய் இது வந்து கட்டிடுங்க. ஒருவேளை விஜய் சார் வந்து கட்டினார்னா அதை வந்து வேற யாருக்காவது யாரு கட்ட முடியல அவங்களுக்கு கட்டிடுங்க, என்னுடைய இது ஆசை, அது போடுங்கன்னு அவரு வெள்ளிங்ல இது பண்ணாரு. இவரு விஜய்க்கு வந்து கட்டியிருக்கேன்னு ராஜேந்திரன் சார் சொல்றாரு. இன்னொரு விஷயம் அவருக்கு அப்போ நான் சொல்றேன், 40 வருஷம் கூட இருந்து எதுவுமே கத்துக்கல, எந்த விஷயமே தெரியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஸ்ருதி ஹாசன் எங்க மெம்பர், சிங்கர் கார்த்தி எங்க மெம்பர். அவங்க மெம்பர் ஆனதுல இருந்து அவங்க மெம்பர் ஆகணும்னு மெம்பர் ஆகல, அவங்க ஒரு படத்தை பேசணும்னு வந்தாங்க, மெம்பர் ஆயிட்டு பேசுங்கன்னு தலைவர் சொன்னாங்க, மெம்பர் ஆனாங்க. மெம்பருக்கு வந்து ப்ரொடியூசர் காசு கட்டினாங்க. இவங்களுக்கு மெம்பர் டப்பிங் யூனியன் மெம்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டுலாம் அவங்க வரல, அதனால அதை பத்தி அவங்களுக்கு பெருசா இருக்காது. ஆனால் அவங்க 2 பேருக்கும், ஸ்ருதி ஹாசனுக்கும் சரி கார்த்திக்குக்கும் சரி, இந்த அவங்க சேர்ந்ததுல இருந்து இந்த அத்தனை வருஷமும் நான் 200 ரூபாய் கட்டிட்டு இருக்கேன் சந்தா. என்ன அவங்களால சந்தா கட்ட முடியாதனால கட்டுறேன் நான் கிடையாது. இது ஒரு பெருமை, எங்களுக்கு இருக்கிற பெருமை. இவங்க எங்க யூனியன் மெம்பருங்கிறது. எந்த எலெக்ஷன்லயும் விஜய் சார் வந்து ஓட்டு போடுறது கிடையாது. எங்க ஓட்டுங்கிறது அவருடைய உரிமை, ஒவ்வொருத்தருடைய உரிமை, அத கடமை. அது வந்து யாருக்காக, சங்கத்துக்காகவும் வந்து ஓட்டு போடுங்கன்னு நாங்க சொல்லுவோம். ஓகே, நான் வர வேண்டியது அவங்களுடைய உரிமையும் கடமையும். போய் கையை பிடிச்சி நிறுத்து வர முடியாதுல்ல, சொல்றதுதான் நம்மளால முடியும். சரி, ஆமாங்க, மறுபடியும் சொல்றேன், ஆடிட்டருடைய அட்வைஸ் படி சில விஷயங்கள் இப்படிதான் பண்ணணும்ட்டு நான் சொல்றேன், நாங்களா போட்டுக்கல, இதெல்லாம் ஆடிட்டருடைய அட்வைஸ். ஏன்னா இங்க இருக்கிற கணக்கு ஒவ்வொரு மாசமும் செயற்குழுல சமர்ப்பிக்கிறோம். ஒவ்வொரு மாசமும் அதெல்லாம் பார்த்துட்டு டீடைல்ஸோட பார்த்துட்டு ஓகே பண்ணி தான் ப்ரொசீட் ஆகுது. ஓகே, இது ஆடிட்டர் தான் அந்த மாதிரி போட. ஏன்னா இது டொனேஷன்ல வந்த இது வந்து ஒரே கணக்குல வரணும், இந்த டொனேஷன் அமௌண்ட்ல வரணும். இல்லைன்னா டபுள் என்ட்ரி வரும், இப்படி போடுங்கன்னு ஆடிட்டர் அட்வைஸ்ல தான் இது பண்ணுது. உள்ள வந்து கேட்டா தெரியுங்க, வெளியில இருந்து பேசினா எதுவுமே தெரியாது. தெருவில் இறங்கி டப்பிங் யூனியன் பத்தி டீடைல்ஸ் வேணும்னா டப்பிங் யூனியனுக்குள்ளதான் வந்து இது கேட்டதான் தெரியும். இப்போ இது கூட போன மாசம் கமிட்டி மீட்டிங் வரைக்கும் கூட ராஜேந்திரன் அங்கதான் இருந்தாரு. ஆமா, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், எல்லாரோட ஒப்புதல்லையும் தான் எல்லாமே நடக்குது. இந்த கேள்வி அவர் அப்ப கேட்டிருக்கலாமே, இப்ப எதுக்கு கேக்குறாரு? ஏன்னா தெரியல. இல்ல, யார்கிட்டயும் அவர் வந்து கேட்கலங்க, யார்கிட்டயும் அவர் வந்து கேட்கல, உங்ககிட்ட தான் கேட்டாரு. அவரு இன்டர்வியூ கொடுக்கும் போது ஒரு விஷயம் சொல்றாரு, ஒரே ஒரு பத்திரிகையாளர் தான் இருக்காங்க, அவர் கேக்குறாரு, எங்க உள்ள பணம் கையாடல் ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, நான் ஜெயிச்சு உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றாரு. இவ்வளவு நாள் என்ன அவர் குடல் செயலியா உட்கார்ந்து இருந்தாரு, கமிட்டியில தான் உட்கார்ந்து இருந்தாரு. சார் உங்க கேள்விக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க கேள்விக்கு ஷார்ட்டா பதில் சொல்றேன். இதெல்லாம் என்னன்னா, அண்ணன் வந்து என்ன தலைவர்னு சொன்னார்ல, அவர் நினைச்சிட்டு இருந்தாரு அவரை தலைவர்னு சொல்லுவாருன்னு, சொல்லல. அப்படின்னு எதிரில் போய் நின்னுட்டாரு. சோ நின்னுட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றது, நான் இதெல்லாம் நல்லது பண்ணணும், எல்லா நல்லதையும் பண்ணிட்டு இருக்காரு, ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். பழி சொல்லணும், என்ன பழி சொல்றது, என்ன பாயிண்ட் இதுக்கு. இன்னொன்னு சொல்றேன், இவரோட சொந்த புத்தியில பேசல, இது பின்னாடி இருந்து ஒருத்தன் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஓகே, அதுதான் இவர் பேசிட்டு இருக்காரு. எங்க மெம்பர்ஸ் தெரியும் அது யாருன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேயா? சோ ஓரளவுக்கு இதை நான் மறுபடியும் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு இங்க விளக்கெல்லாம் சொல்ல வரல. நாங்க சில பொய்களை உடைக்க வந்திருக்கோம், ஒண்ணு சில விஷயங்களை எடுத்து சொல்ல வந்திருக்கோம், அவ்வளவுதான். ராதாரவி சார் வந்து இப்ப வந்து கொஞ்சம் வயசு முழுதுனால வந்து அவர் தலைவரா வச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேற தலைவர் வந்து உட்கார மாதிரி வந்து ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இருங்க வேற தலைவர்னா யாரு? என்னங்க அதுதான் கேக்குறேன். என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து அது மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு. சரி, ராதாரவி சார் இல்லைன்னா வந்து சங்கமும் ஒண்ணும் இல்ல, அவங்க சொல்றாங்க சங்கமும் ஒண்ணும் இல்ல, பின்னாடி வேற உறுப்பினரும் ஒண்ணும் இல்லைன்றாங்க. சரி, உங்களோட பதில். ராதாரவி சார் கோழை இல்லைங்க, ராதாரவி சார் கோழை இல்ல,
நான் இப்போ வரேன், நான் வர மாதிரி வரேன், 2 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் கதிர் நீ வா இல்ல துர்கா நீ வா அப்படின்னு சொல்றதுக்கு அவர் கோழ கிடையாது. ஏன்னா அவரே நேரடியா சொல்லுவாரு. அது ராஜேந்திரன் சார் வாய் மூலமா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதான் இல்ல அண்ணன் அதுக்கு அண்ணன் வந்து சொல்லுவாங்க. அதாவது அவர் சொல்றது என்னன்னா, ராதாரவி சார் இப்படி பண்றாரு, இப்படி பண்ண போறாரு, அவங்க யூனியனை விற்க போறது இல்லைல்ல. நான் எப்படியோ போறேன்பா, நான் இப்போ ஜெயிக்க போறேன், ஜெயிச்சுட்டு நான் வேற தலைவர் கொடுக்குறேன், ஆனால் யூனியனை விற்க மாட்டேன்ல. அந்த சட்டப்படி என்னன்னா யூனியன் விற்க முடியாது. இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நான் தலைவர் ஆகிட்டேன்னா உப தலைவர்களை தான் உள்ளே கொண்டாடலாம் நீங்கள் சொல்கிறபடி ஐடியாவில். ஆனால் நீங்கள் சொன்ன ஐடியாவும் நல்லா இருக்கு. நான் ஜெயிச்சுட்டு அப்புறம் அவர் இல்லைன்னு சொல்லி அதில் கதிரை கொண்டாடவே முடியாது. ஏன்னா கதிர் வந்து செயலாளராக இருக்கார், அவரை கொண்டாட முடியாது. இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு, இந்த துர்காமா யாருன்னா டைரக்டர் சுந்தரராஜன் சார் இருக்கார்ல, அவங்களுடைய 2வது மனைவி. அவங்க நல்ல வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கு. அவங்க முந்தின தடவைலாம் முதல்ல எதிர்த்து தான் நின்னாங்க, அப்புறமா நம்ம கிட்டே வந்துட்டாங்க. ஏன்னா அதாவது செயல்படணும். அதே மாதிரி கதிர் யாருன்னா டைரக்டர் TN பாலு சார் பையன், அதாவது சட்டமேன் கையில் படம் எடுத்தாங்கல்ல, அவருடைய பையன். இப்போ நான் நினச்சிக்கிட்டேன், அப்போ இனிமேல் வரும்போது அவங்க வீட்டுக்காரு அவங்க அப்பா எல்லாரும் வந்து அவங்க ஸ்கூல் அட்மிஷன் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இதில் யாருமே வந்து சோடையானவர்கள் கிடையாது. அவர் ஆக்கிடுவார் இவர் ஆக்கிடுவார்னா அது அவருடைய ஐடியாவாக இருக்கலாம். ஆக்க முடியுன்ற சட்டம் இருந்தால் கூட நம்ம நான் ஏன்னா போன தடவை அதை தூக்கிட்டு சுமக்கிறாரு. போன தடவை சொன்னேன், இல்லைடா நான் வந்து விட்டுறேன், இன்னும் நான் ஜெயிச்சுட்டு யாரையாவது கொண்டாந்துடலான்னு நான் சொன்னேன். ஒருவேளை அது என்னுடைய எஃபெக்டாக இருக்கும். அவர் புது ஐடியா எதுவுமே வர்ற அளவுக்கு அவர் இன்னும் தேர்ச்சி பெறும். 40 வருஷம் நண்பர் சார் அவருக்கு. பேசி அழகா ஸ்டார்ட் பண்ணி உங்க நல்ல நண்பருக்கு வந்து நீங்க வந்து கன்சியாவே ஒரு தலைவர் ஏற்கனவே நீங்க தான் ஜபினாவே ஆதரவிக்கலாம். சரிங்களா? நீங்க நல்லா பேசினாவே பிரச்சனை பாதி சாவா எடுக்கும் சார். எலெக்ஷன் வந்து ஒரு செகண்டரி. அதாவது அழகா எப்படி பேசலாம் பார்த்துட்டு இருந்தேன். யானை குடிச்சுட்டே இருந்தது தண்ணியை. அங்கேருந்து நான் வந்து அவன் இசைக்குன்னு சொல்கிறான், அவனே தண்ணியை கையை கட்டிட்டு. யானைக்கு புரியுது, ஏன் மனுஷனுக்கு புரியலன்னு தெரியல. அதனால சொல்கிறேன், இப்போ நாய் ஓடி வந்து கிரவுண்ட் சொல்லணும்னு அந்த ஓடிடுதேன். அது மாதிரி அவரும் இருக்கலாம். அவர் வந்து இல்லை நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஆசீர்வாதம் என்னது பெரிய ஆசீர்வாதம் வாங்க வந்து சொன்னால் நான் நிற்கிறேன்னு சொல்கிறவங்கள நான் நிற்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதுதான் பேசிக்கா. அதனால் அவர் நின்னார். அவ்வளோ அவங்க வந்து திருப்பி ஹைதராபாத் போய் 2 படங்கள் கட்டிங் பண்ணிட்டாங்க. இவர் கேள்வி எழுப்புறதுக்கு அப்புறம் தான் கேட்கும் ஒரு பையன் லோகேஷ் கனகராஜ் 50,000 ஃபைன் கட்டினாரு வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் அப்படியே போய் ஒரு பேச்சு யாராவது அங்கே வந்து ஒரு மரியாதை தராங்களான்னு பாருங்க. இல்ல இவர் சொல்றது லோகேஷ் கனகராஜ் கட்டுவாரு. பேசுறேன். அதாவது லோகேஷ் கனகராஜ் சார் தான் கொடுக்கணுன்றதே இல்லை. யார் நடிச்சாங்கன்னு பார்த்தேன், யார் வாங்கலையா. இந்த லோகேஷ் கனகராஜ் வந்து அவருக்கும் பாவம், அவருக்கும் தெரியாது. அவரு நான் மெம்பரா என்ன ரூல்ஸ் அதெல்லாம் தெரியாது. சொல்லிட்டாரு. இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணுவேன்னா இன்னும் ஒத்துக்கிட்டாரு. நான் அனுப்புறேங்க அனுப்புறேன்னா அது அனுப்பிச்சுட்டு இருப்பேன். அது இவர் சொல்லி தான் அங்கே போய் சொல்லி அப்புறம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த பெருமை அவருக்கு போகணும்னா பெருமை போட்டோம். எனக்கு ஒன்றும் இல்லை, வந்துடுச்சு காசு இவங்களுக்கு, அவ்வளோதான். எங்கேயாவது அதோட ஓவர். இனிமேல் ஒன்றுமே இல்லை, எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. வேற ஆளுங்கிட்ட பேசுகிற மாதிரி ஏன் என்கிட்ட பேசக்கூடாதுன்னா, நான் இதெல்லாம் வச்சுருந்தேன்னா இந்நேரம் சொல்லியிருப்பேன். என் ஆளுங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும். ஒன்றுமே கிடையாது. இது வேலை இருக்கு. என்ன கேக்குறாங்களோ பெரும்பான்மையான உறுப்பினர்கள் என்ன கேக்குறாங்களோ அதை எங்க தலைவர் செய்வார் சார். நாங்க சொல்லிதான் ஓட்டு கேட்க சொல்லியிருக்காரு சார். நாங்க எல்லா எலெக்ஷன்லயும் சொல்றது,
இவர் வாக்குறுதி தான் கொடுக்க மாட்டாரு, வாழ்க்கை கொடுப்பாரு, அவ்வளவுதான். ரைட்டா? என்ன வேணும் ஏங்க? 1985 இருந்து அவரு தாங்க பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாதா யாருக்கு என்ன பண்ணணும்னு? எல்லாமே பண்ணி உண்மையாவே அவர் சொன்ன மாதிரி இனி பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, நாங்க போராடிட்டு இருக்கோம். அதுக்கு சின்னத்திரை யூனியனுக்குள்ள வரணும். இது எங்க உறுப்பினர்களுடைய கோரிக்கை. அது எங்க ஆளுமை மிக்க தலைவர் தலைமையில அதுவும் நடக்கும். இதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் வேற ஒருத்தன் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்றான், இவங்க இது பண்றாங்க. இன்னொன்னு ஒரு சின்ன ஒரே ஒரு விளக்கம், சின்மையே நாம் பேச விட்டேன்னு ராஜேந்திர சார் சொல்லியிருக்காரு. ஓகேயா? நாங்க பேச விடல. அப்புறம் எப்படி திருடன் எப்படி நைட்ல வந்து யாருக்கும் தெரியாம திருடுவானோ அந்த மாதிரி நைட்ல திருத்தனமா வந்து பேசினது. இதை சின்மையே ட்விட்டர்ல போட்டதுக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆக்ஷன் எடுத்தோம். அண்ணன் பேசினாரு, லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசினாரு, தலைவர் பேசினதுக்கு அப்புறம் தான் இது நடந்துச்சு. உடனே அந்த பெருமையை நான் இவர் மீடியால பேசுறத வந்து லோகேஷ் பார்த்து அப்புறம் லோகேஷ் வந்து இது பண்ணாராம். ஏன் லோகேஷ்க்கு வேற வேலை இல்ல? அவருக்கு லோகேஷ் கனகராஜுக்கு வேற வேலை இல்லையா? யார் அவரை பத்தி பேச நான் பாத்துட்டு இருக்கிறது எல்லாம் சும்மா. அதான் சொல்றேன், பொய் பேசணும். இதுல ஹைலைட் என்னன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதாவது லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசி லோகேஷ் ஒரு அமௌண்ட் வந்து எங்க யூனியனுக்கு அனுப்பிச்சது. அந்த அமௌண்ட்டும் அவரு கூடவே இருந்து கேட்டுட்டு தப்பா சொல்றாரு. ஞாபகம் இல்ல அவருக்கு. சோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்க. அந்த மாதிரி தப்பு தப்பா பேசுறாரு எல்லாமே. தேங்க்யூ வெரி மச்.